உங்களுக்கு நிறைய விலங்கு நல ஆர்வலர்கள தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்கள நான் இப்ப அறிமுகம் பண்ணி வைக்கிறேன். அவங்கள பத்தி பெருசா வெளியில தெரியாது. அவங்கள பத்தி தெரியாம தான் நிறைய பணிகள் செய்துட்டு வராங்க. அவங்கள கொஞ்சம் நான் வெளியில தெரியப்படுத்தணுன்ற ஒரு முயற்சியில தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இவங்க சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க பேர் மெட்டில்டா. இவங்க அநேக வாயில்லா ஜீவன்களுக்கு நன்மையை செய்து வராங்க. இவங்களோட ஆரம்ப கட்டம் எப்படின்னா, ரோட்டில் போகும்போது ஒரு அடிப்பட்ட டாகு அதை தூக்கி வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க, அதை சரி பண்ணுறாங்க. அதில் ஒரு இன்பம் அவங்களுக்கு. இதுமாரி ஒரு நாளுக்கு நாள் ஒன்று ஒன்றா தூக்கி தூக்கி என்ன ஆகுனா அவங்க வீட்டிலே நிறையா பெருகிடுச்சு. வீட்டுக்குள்ளேயும் வச்சு பராமரிக்க முடியல. அதனால வெளியில் ஒரு இடம் பார்த்து இவங்களுக்கெல்லாம் ஒரு ஷெல்டர் மாதிரி ரெடி பண்ணாங்க. அங்கேயும் அக்கம் பக்கம் பிரச்சனை. கிட்டத்தட்ட 3-4 இடம் மாறிட்டாங்க. இப்போ கடைசியாக இந்த இடம் வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மாதம் 20,000 வாடகை. 100க்கும் மேற்பட்ட நாய்களை வச்சு பராமரிக்கிறாங்க. எல்லாமே ரோட்டில் அடிப்பட்டது, கைவிடப்பட்டது. குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த வீட்டில் கல்யாணம், அதனால் வளர்த்த நாயை ரோட்டில் விட்டுறது, வேறு வீடு காலி பண்ணிட்டு போகிறேன் அதனால் ரோட்டில் விட்டு போகிறது, இவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல அதனால் ரோட்டில் விட்டுறது, இந்த மாதிரியான நாய்களெல்லாம் கொண்டாந்து வச்சு பராமரிக்கிறாங்க. இன்னும் ரொம்ப, அதாவது நடக்க முடியாமல் தவழ்ந்து போகிறது, முதுகெலும்பு உடைஞ்சது, நாக்கு போனது, வாய் போனது, இதெல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பராமரிக்கிறவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது, ஆனால் அவங்கள்ட்ட சரியான பொருளாதாரம் இல்லை. உண்மையிலே இவங்கள மாரி ஆட்களுக்கெல்லாம் பொருளாதாரம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இன்னும் இவங்க நிறையா இந்த மாதிரி சேவைகளை அதிகம் செய்ய முடியும். இவங்க இப்போ பொருளாதார ரொம்ப மிகுந்த நெருக்கடியில் இருக்காங்க. பாருங்கள், சின்னதாக பெஞ்ச மழைக்கு அவங்க ஷெட்டில் எப்படி தண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பராமரிக்கிற அளவுக்கு ஆனால் ஷெட்டு இல்லை. இப்போ ஷெட்டு போடுற பொருளாதாரமும் அவங்கள்ட்ட இல்லை. இதுக்காக தான் நான் அவங்கள்ட்ட உதவி வேண்டி அவங்களுக்காக, அவங்களோட வாயில்லா ஜீவன்களுக்காக உங்கள்கிட்ட நான் உதவி கேட்குறேன். ஸ்க்ரீனில் அவங்களோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் வைக்கிறேன். நீங்கள் அவங்கள்ட்ட அந்த நம்பர்லேயே பேசலாம். நீங்கள் நேராக போய் அவங்க இடத்தையே போய் பார்த்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இது வெறும் வீடியோவில் காட்டி மட்டும் சொல்லலை. நானும் நேராக போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனால் மழை காலம் நெருங்கிடுச்சு. கூடிய சீக்கிரம் உங்களோட உதவி எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. அவங்க சீக்கிரம் ஷெட்டு போட்டாங்கன்னா இந்த வாயில்லா ஜீவன்களுக்குலாம் அது நல்லாயிருக்கும். சில பேருக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கும், ஆனால் கொடுக்குற அளவுக்கு சக்தி இருக்காது. அவங்க உங்களால் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதன் மூலிமா அவங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்.